குட் ஆஃப்டர்நூன் கைஸ், ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் கிரேட். இன்றைக்கி ஒரு லாங் ட்ரிப்புக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த ட்ரிப்பில் ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் உள்ள 5 மாவட்டங்களுக்கு போய் அங்குள்ள முக்கியமான அட்ராக்ஷன்ஸை பார்க்க போகிறோம். எந்த மாவட்டங்களுக்கெல்லாம் போக போகிறோம்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை. திருநெல்வேலினாலே நம்ம மனசில் ஞாபகம் வர்றது 2 விஷயங்கள் தான். ஒன்று நெல்லையப்பர் கோயில், அப்புறம் இருட்டுக்கடை அல்வா. முதல்ல நெல்லையப்பர் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் இருட்டுக்கடைக்கு போக போகிறோம். இப்போ டைம் ஈவினிங் 4:30. நாகர்கோயிலிருந்து நெல்லையப்பர் கோயிலுக்கு ஆல்மோஸ்ட் 75 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணணும். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ட்ராவலிங் டைம். 6 o'clock ரீச் ஆகிடலாம்னு நினைக்கிறேன். ஆரல்வாய் மொழி வழியாக தான் போக போகிறோம். எப்பவும் போல் விண்டு மில்லோட அழகை ரசிச்சுக்கிட்டே போகலாம். ஏன் ஈவினிங் டைமில் ஸ்டார்ட் பண்ணோம்னா அப்போ தான் இருட்டுக்கடை அல்வா வாங்க முடியும். இன்றைக்கி திருநெல்வேலி மாவட்டத்தை முடிச்சுட்டு தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ளே என்டர் ஆகி அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். தூத்துக்குடினாலே நம்ம மனசில் ஞாபகம் வர்றது திருச்செந்தூர் கோயில் தான். ஆனால் திருச்செந்தூர் கோயிலுக்கு பல முறை போயிட்டதால் நம்ம வேறு ஒரு பிரம்மாண்டமான பழமையான கோயிலுக்கு தான் போக போகிறோம். நெல்லையப்பர் கோயிலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் கன்ஜஸ்டடான இடத்துல கோயில் இருக்கிறதால வெஹிக்கிள் பார்க்கிங் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் கோயிலை ரீச் ஆகிறதே ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா பஸ் ஓடுறதே கோயிலுக்கு உள்ளாடி தான். கோயிலுக்கு வந்து சேர்ந்தாச்சு. 14 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட பெரிய கோயில். சிவனுக்கு தனி சன்னதியும் காந்திமதி அம்பாளுக்கு தனி சன்னதியும் உண்டு. இந்த 2 சன்னதிகளையும் இணைக்கும் வகையில் கிபி 1647 வடமலையப்ப பிள்ளையால் சங்கிலி மண்டபம் ஒன்று கட்டப்பட்டிருக்கு. இந்த மண்டபத்தால் இந்த 2 சன்னதிகளும் ஒரே கோயில் போல காட்சியளிக்கும். இந்த கோயிலின் கருவறை மற்றும் கருவறை சார்ந்த பகுதிகள் முற்கால பாண்டிய மன்னன் நின்றசியர் நெடுமாறனால் கட்டப்பட்டதென்று நம்பப்படுது. பின்னர் சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், சேரர்கள் மற்றும் நாயக்கர்களால் இந்த கோயில் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. இந்த கோயில் சைவ துறவிகளான நாயன்மார்களால் பாடல் பெற்ற கோயில். அது மட்டும் இல்லாமல் தாமிரபரணி ஆற்றின் வடக்கு கரையில் இந்த கோயில் அமையப்பெற்றிருக்கு. சைவத்தையும் வைணவத்தையும் இணைக்கும் விதமாக விஷ்ணுவுக்கும் ஒரு சன்னதி இந்த கோயிலில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நிறைய சன்னதிகள் மற்றும் மண்டபங்கள் இருக்குது. மண்டபங்களில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் ரொம்பவும் பிரம்மாண்டமாக இருக்குது. கோயிலில் ஏராளமான கல்வெட்டுகள் இருக்குது. இதில் பாண்டியர்களோட கல்வெட்டு, சோழர்களோட கல்வெட்டு, நாயக்கர்களோட கல்வெட்டுன்னு அடங்கும். இந்த கோயிலில் ராமேஸ்வரம் மற்றும் சுசீந்திரன் கோயில்களில் இருக்கிறது போல பிரம்மாண்டமான இசை தூண்களும் இருக்குது. சிவனோட சன்னதிக்கும் காந்திமதி அம்பாள் சன்னதிக்கும் இடையே ஒரு பெரிய கோயில் குளமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பின்பகுதியிலேயும் ஒரு கோயில் குளம் இருக்குது. கோயிலுக்கு உள்ளே போகும்போது வாசலில் மரத்தால் செய்யப்பட்ட சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த கூரை பகுதி இருக்குது. ரொம்பவும் அழகாக இருக்குது. இந்த கோயில் சிவபெருமான் நடனமாடிய 5 சபைகளில் ஒன்றான தாமிர சபையாக இருக்கிறது மேலும் சிறப்பு. நாயன்மார்களான திருஞான சம்பந்தரும் அப்பரும் சுந்தரரும் பாடிய கோயில் என்பது குறிப்பிடத்தக்கது. கோயிலை சுற்றி ஃபுல்லாக அடுக்கடுக்காக பில்டிங் இருக்கிறதாலையும் எப்பவும் வாகனங்கள் ஓடுறதாலையும் ரொம்பவும் இரைச்சலாக இருக்கும். ஒருவேளை அதிகாலையில் நம்ம வந்திருந்தோம்னா ரொம்பவும் அமைதியான இரைச்சல் இல்லாத ஒரு அழகான நிலையோட கூடிய செவ்வானத்தோட கூடிய இந்த உயர்ந்த கோபுரங்களை பார்க்குறதே ரொம்பவும் அதிர்ஷ்டமான ஒன்று தான். இப்போ கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெறது போல் தென்காசி, நெல்லையப்பர் கோயில்களில் சிவராத்திரி அன்னைக்கு பக்தர்கள் பாத யாத்திரையாக செல்வது வழக்கமான ஒன்றாக இருக்குது. ரொம்பவும் பிரம்மாண்டமான கோயில். பாண்டியர்களோட திறமையை எடுத்து சொல்ல இப்போவும் கம்பீரமாக நிற்கிற கோயிலாக இது கருதப்படுது. கோயிலுக்கு போய் அமைதியான தரிசனமும் அனுபவிச்சாச்சு. இனி இருட்டுக்கடைக்கு தான் போகணும். ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை. ஏன்னா இருட்டுக்கடை நெல்லையப்பர் கோயிலுக்கு எதிரே தான் இருக்குது. இந்த கடையில் இப்போவும் பிரகாசமான லைட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணுறதில்லை. 1 நூற்றாண்டுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இந்த கடை இப்போவும் அதே குடும்பத்தால் நடத்தப்படுது. ஈவினிங் மட்டும்தான் கடை திறந்திருக்கும். கொஞ்ச நேரத்திலேயே எல்லாம் சேல்ஸ் ஆகிரும். அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும்.
இருட்டுக்கடை அல்வாவும் சாப்பிட்டாச்சு. இனி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு தான் நம்முடைய பயணம். தூத்துக்குடி மாவட்டத்தில் கழுகுமலைக்கு தான் நம்ம போக போகிறோம். அங்கு 4 பிரம்மாண்டமான பழமையான கோயில்களை ஒன்றா பார்க்க போகிறோம். கோயில்பட்டி வழியாக தான் போக போகிறோம். கோயில்பட்டிக்கு போய் ஏதாவது ஒரு பெட்ரோல் பல்கில் டென்ட் அடித்து தங்க போகிறோம். நெல்லையப்பர் கோயிலிருந்து கோயில்பட்டிக்கு கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் பயணம் செய்யணும். 1 hour ட்ராவல். இன்றைக்கி ரொம்ப ஷார்ட் ட்ராவலாக இருந்தால் கூட ரொம்பவும் ஒரு ஸ்வீட் அண்ட் அன்ஃபர்கெட்டபிள் மெமரியான ஒரு ட்ராவலாக வாழ்க்கை ஃபுல்லாக இந்த ட்ராவல் இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 1200 ஆண்டு பழமையான ஒரு கோயிலுக்கு செல்லும்போது நம்மளோட பழைய பிறவிகளே ஞாபகம் வர்ற அளவுக்கு பக்தியும் மகத்துவமும் கொட்டி கிடக்கு இந்த கோயிலில். நம்முடைய அருகிலேயே இருக்கக்கூடிய இந்த அற்புதங்களை இன்னும் எத்தனை பேர் பார்க்காம இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை. கண்டிப்பாக உடனே போய் இது போல் அற்புதங்களை பாருங்கள், சீக்கிரம் பாருங்கள். திருநெல்வேலியில் இது போன்ற பழமையான நிறைய புதையல்கள் புதைஞ்சு கிடக்கு. ஒரு காலத்தில் சேரர்கள் மற்றும் பாண்டியர்களோட கோட்டையாக இருந்து இந்த பூமியோட மதிப்பு எத்தனை பேருக்கு தெரியாமல் இருக்குதுன்னு எனக்கு இன்னமும் தெரியலை. தங்குறதுக்கு ஒரு அழகான பெட்ரோல் பல்கை கிடச்சிருச்சு. நாளைக்கு காலையில் கழுகுமலையில் மீட் பண்ணலாம். கைஸ், we had wonderful darshan and wonderful delicious world famous Irattukadai Alva. Right now we are in a petrol bulk which is in Koilpatti. This is our tent. We are here only we are going to stay. Tomorrow morning we are going to Kalugumalai. We are going to visit 4 popular and old temples together. Yeah, so far so good. It's time to sleep. Good night, guys.